வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 அக்டோபர் 15 புதன்கிழமை மாலை வானிலை ஆய்வறிக்கை. இன்றைய தலைப்புச் செய்தி: காற்று சுழற்சி குமரிக்கடல் மற்றும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் நீடிக்கிறது. இலங்கைக்கு தெற்கே குமரிக்கடலிலும் ஒன்று நீடிக்கிறது. இருவேறு காற்று சுழற்சிகளும் தனித்தனியாகவும் சுழல்கிறது. ஒன்றிணைந்த இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டிருக்கு. இந்த காற்று சுழற்சி வட இந்திய குளிரலையும் ஈர்க்கிறது. இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள நுழையிற காற்று வட இந்திய குளிரலை. ஒன்று சொல்கிறேன், இந்த காற்று சுழற்சி மேற்கு நோக்கி நகர்ந்தால்தான் இந்த குளிரலையோட வழித்தடம் இடம் மாறும். நகரவே இல்லை. வேகமாக நகர வேண்டியது அதோட செட்டிங் குளிர்காற்றை தான் அதிகமாக கொண்டு வந்து ஏற்றிட்டு இருக்கு. காலையில் பெய்த மழை எதிர்பார்த்த மதிய மழை இல்லை, ஆனால் உண்டு. இந்த அறிக்கையில் ஒரே ஒரு உங்களுடைய வணங்கி கேட்டுக்கொள்கிறேன், இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். மழையை காணோம் மழையை காணோம்னு கைபேசி அழைத்து கொண்டே இருக்கீங்க. உங்களுடைய அழைப்புக்கு பதில் சொல்ல முடியும். ஒருத்தர், 2 பேர், 3 பேர்னு சொல்ல முடியும். அழைத்து கொண்டே இருந்தால் பதில் சொல்ல முடியல, உடம்பே சரியில்லாமல் போகுது. வானிலை அறிக்கைக்குள்ளர உண்மையா அப்படியே பொழியும் பொறுமை அப்படின்னு சொல்லிட்டே இருக்கோம். இப்பதான் வடகிழக்கு பருவமழையே தொடங்க போகுது. வடகிழக்கு பருவமழை தான் நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கான மழை. இப்போட செட்டிங் நான் சொல்லிட்டேன், படத்தை பார்த்தாலே புரியும். வட தமிழ்நாடு மற்றும் வட உள் மாவட்ட பகுதிகள் வழியாக வரக்கூடிய வட இந்திய குளிரலை தான் இப்போ வந்துட்டு இருக்கு. வெப்ப நீராவி இல்லை அந்த இடத்துல. காற்று சுழற்சி குமரிக்கடல் வழியாக அரபிக்கடலுக்கு வந்தாதான் அந்த ஆந்திர பிரதேசம் வழியாக வரக்கூடிய காற்று, அந்த குளிர்காற்று அப்படியே தெலுங்கானா வழியாக மகாராஷ்டிராவிற்கு போகும். இந்த செட்டிங் அப்படியே கொஞ்சம் மாறணும். மழை பொழிவு நிறைய இருக்கு. உங்களுக்கு மழை பொழிவு இருக்கு